தற்போது அண்மை செய்தி. விழுப்புரம் அருகே 52 அடி உயர மகா வராகி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. வராகி அம்மனை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு திரண்டிருக்கின்றனர். அவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு வருகிறது. யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு மேளதாளங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் மீதும் அந்த புனித நீர் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். விழுப்புரம் அருகே 52 அடி உயர மகா வராகி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. வராகி அம்மனை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு திரண்டிருக்கின்றனர். யாகசாலை பூஜைகள் முடிந்து புனித நீர் கலசங்களில் ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவலை விழுப்புரத்திலிருந்து எமது செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். பரணிராஜ், இது குறித்தான கூடுதல் தகவல். வணக்கம் ஸ்ரீதர். அதாவது விழுப்புரம் அருகே அரசூர் கூட்ரோட்டில் 52 அடி உயரம் கொண்ட மகா வராகி அம்மன் கோயில் அமைந்திருக்கிறது. தமிழகத்திலேயே முதல் முறையாக அமைந்துள்ள மிகப்பெரிய, அதாவது 52 அடி உயரம் கொண்ட முதல் வராகி அம்மன் சிலை என்ற பெயரை கொண்ட பிரசித்தி பெற்று விளங்கி வரக்கூடிய இந்த மகா வராகி அம்மன் கோயிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி கோயிலில் யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு மேலதாளங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 52 அடி உயரம் கொண்ட மகாவராகி அம்மன் சிலை, ஏழுமடத்தி அம்மன் சன்னதி, வலம்புரி விநாயகர் சன்னதி, வள்ளி தேவான சமேத சிவ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, கால பைரவர் சன்னதி, நவகிரக மற்றும் பரிவார சன்னதி உள்ளிட்டவைகளின் மீது மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக செய்யப்பட்டது. இதில் விழுப்புரம், அரசூர், திருவெண்ணைநல்லூர், திருக்கோவிலூர், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்திருந்து மகா வராகி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்களின் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதனையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. தகவலுக்கு நன்றி பரணிராஜ்.